வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதிக்கான நடைபயணத்தின் அரசன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி. சாணத்தால் தாக்கப்பட்டமை தொடர்பில் சுகீஸ்வர பண்டார வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். பௌத்த தேரர்களின் போதைப்பொருள் கடத்தலுக்கான பின்னணியில் வர்த்தகரா வெளியாகும் தகவல்கள். அல்லைப்பிட்டி பகுதியில் தீ விபத்து, கட்டடங்கள் உட்பட பெறுமதியான நூல்கள் எரிந்து நாசம். மற்றுமொரு 6 லட்சம் அமெரிக்க டாலர் மாயம். நலிந்த ஜேதிச வெளியிட்ட தகவல். ලංකා පෝස්ට් එක හැටියට US පෝස්ට් එකට ගෙවපු ඩොලර් ලක්ෂ 6ක් පිළිබඳව யாழில் பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல். மாணவிகள் ஆசிரியைகளின் ஆபாச படங்களை பகிர்ந்ததால் கைது. 25 வருடங்களுக்கு மேலாக கைப்பற்றியிருந்த பகுதியை விட்டு திடீரென வெளியேறிய இராணுவம். பாதிக்கப்பட்ட யாழ் மீனவரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவும் நாமல் ராஜபக்சவின் கோரிக்கை. நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் மாலைதீவு ஜனாதிபதி. மே தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க மாட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் அழைப்பிற்கு ஐக்கிய தேசிய கட்சி மறுப்பு. போலீஸ் அதிகாரிகளுக்கு மின்சார வாகனங்கள் அமைச்சரவை வழங்கியுள்ள ஒப்புதல். தப்பியோட முயன்ற கைதிகள். மெகசின் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழப்பு. இரு அதிகாரிகள் கைது. ரிசார்ட் பதியுதீனின் மேன்முறையீட்டு வழக்கு. விசாரணைகளிலிருந்து நீதிபதி ஒருவர் விலகல். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் பிரதி ஆணையாளர் கைது. உலக அமைதிக்காக நடைபெற்ற அமைதிக்கான நடைபயணத்தின் அரசன் நிறைவு விழாவில் நேற்று பிற்பகல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். இங்கு புனித தந்த தாது மற்றும் ஜெயஸ்ரீ மகா போதியின் கன்றை வணக்கத்துக்குரிய பஞ்சாகர தேரரிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்தது நான் பெற்ற பாக்கியமாக கருதுவதோடு இது இலங்கை வாழ் பௌத்தர்களாகிய எமது பௌத்த மரபுரிமையை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு விசேட தருணமாகும் என ஜனாதிபதி அங்கு தெரிவித்திருந்தார். மேலும் பஞ்சாகர தேரர் உள்ளிட்ட குழுவினர் இந்நாட்டில் மேற்கொண்ட நடைபயணம் நமது நாட்டில் ஒரு புதிய தர்ம எழுச்சியை உருவாக்கியுள்ளதென்றும் இந்த அமைதியான தீவை மனித நேயமிக்க தீவாக மாற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதிக்கான நடைபயணத்தை இலங்கையில் முன்னெடுத்து நாட்டு மக்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கியமைக்காக தேரர்களுக்கு தனது கௌரவமான நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவின் இல்லத்தின் மீது சாணத்தையும் முட்டைகளையும் வீசியது ஜேவிபி கட்சி உறுப்பினர்கள் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார். நேற்று நிதியமைச்சின் செயலாளர் இல்லத்தின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது சொந்த கட்சி உறுப்பினர்களே தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசும் நிலைக்கு வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் சொந்த கட்சி உறுப்பினர்களே வந்து தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசுகிறார்கள். இதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம். ஜேவிபி கட்சியின் உறுப்பினர்களே வந்து ஹர்ஷன சூரிய பெருமை மீது சாணம் வீசியுள்ளனர். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஹர்ஷன சூரிய பெருமை இரட்டை குடியுரிமை பெற்றவர். அவரிடம் ஒரு பட்டமும் இல்லை. நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் சொத்துக்களையும் வளங்களையும் சுரண்டி வருகின்றனர். இன்று போரை வெளிக்காட்டி அதனை மிக தெளிவாக உணர்த்தும் ஒரு நபர் அனுரகுமார் திசாநாயக்க என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தில் இருந்து பெரும் தொகை போதைப் பொருட்களை கடத்தி வந்த பௌத்த தேரர்களின் பின்னணியில் வர்த்தகர் ஒருவர் இருப்பதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சுமார் 110 கிலோகிராம் எடை கொண்ட குஷ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலமாக கடத்தி வர முற்பட்ட 22 இளம் பௌத்த பிக்குகள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த பௌத்த பிக்குகளின் தாய்லாந்து பயணத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான செலவீனங்களை காலி பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவரை வழங்கியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதென செய்திகள் வெளியாகியிருந்தன. அத்துடன் சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள அமிதானந்த தேரர் உள்ளிட்ட முக்கிய சந்தேக நபர்களின் வழக்கு செலவுகளையும் குறித்த வர்த்தகர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இந்நிலையில் குறித்த வர்த்தகரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அல்லைப்பிட்டியில் இயங்கி வரும் தபோவனம் சிறுவர் ஆற்றல் மையம் தீயில் நேற்றைய தினம் எரிந்து நாசமாகியுள்ளது. விசமிகளால் அல்லது மின்னொழுக்கால் எரியுண்டதாக சந்தேகிக்கப்படும் குறித்த தபோவனத்தின் பிரதான மண்டபம் முற்றாக எரிந்து நாசமாகியதுடன் பல ரூபாய் பெறுமதிமிக்க நூல்களும் தளபாடங்களும் எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிறுவனம் வைத்தியர் தயா சோமசுந்தரம் என்பவரால் பிரதேச சிறுவர்களின் நலன் கருதி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதில் முன்பள்ளி சிறுவர்கள் முதல் தரம் 11 வரையான 90க்கும் அதிகமான மாணவர்கள் கற்றல், விளையாட்டு மற்றும் இதர செயற்பாடுகளை கற்றுவரும் ஒரு நிலையமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் குறித்த நிலையம் தீக்கிரையாகியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். குறித்த சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
தபால் திணைக்களத்தால் செலுத்தப்பட்ட வெளிநாட்டு பணம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கிடைக்காத சம்பவம் குறித்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்கான ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது திரைசேரியில் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறித்து விளக்கமளித்த அமைச்சர் அஞ்சல் துறையில் நடந்த இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அஞ்சல் துறைக்கு செலுத்தப்பட்ட 6,25,000 அஞ்சல் துறைக்கு கிடைக்கவில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த பரிவர்த்தனைகள் 2 வெவ்வேறு சமயங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் அஞ்சல் திணைக்களம் மற்றும் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தால் ஒரு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார். சக பாடசாலை மாணவிகள் மற்றும் ஆசிரியைகளின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து அவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று தற்போது சாதாரண தர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபரினால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டுக்கு அமைய முதற்கட்டமாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 17 வயதுடைய குறித்த 3 மாணவர்களும் நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கை விசாரித்த நீதிவான் பொன்னுத்துரை கிருஷாந்தன் மாணவர்களை இன்று வரை அச்சுவேலி பகுதியில் உள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் நீதிவானின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்திலிருந்து இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். இவ்வாறு இராணுவத்தின் வெளியேற்றம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. 25 வருடங்களுக்கு மேலாக கைப்பற்றியிருந்த குறித்த ஆலயத்திலிருந்து இராணுவம் வெளியேறியதை தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் தமிழ்நாட்டின் சில மீனவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த பதிவில் எமது மீனவர்களில் ஒருவரை தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் மிகவும் கவலைக்குரியது. இத்தகைய வன்முறைகள் முற்றிலும் ஏற்க முடியாதவை. அரசு உடனடியாக தலையிட்டு அவரின் உடனடி பாதுகாப்பை உறுதி செய்து அவர் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டிற்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு நான் வலியுறுத்துகிறேன். இந்த சம்பவம் வடமாகாணத்தை சேர்ந்த எங்கள் மீனவர்களை பாதுகாக்க வலுவான எல்லை கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இலங்கை தமிழர் பிரச்சினைகளை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதில் திறமையாக இருந்தாலும் தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் அதுவும் அங்குள்ள போலீசாரின் முன்னிலையில் எங்கள் மீனவர்கள் தாக்கப்படும் போது அமைதியாக இருப்பது கவலைக்குரியதென்று கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். மாலைதீவு ஜனாதிபதி மே மாதம் 3ஆம் தேதி நாட்டை வந்தடைவார் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் மே 5ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல்வேறு உயர்மட்ட சந்திப்புகளில் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி மொய்சுவின் இந்த பயணத்தின் போது இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பல துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. இம்முறை மே தினத்தை கொண்டாடுவதற்கு தங்களது கட்சியுடன் இணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்த அழைப்பிற்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கொர்ல கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இம்முறை மே தினம் மே 1ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அன்றைய தினம் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அதனை மத வழிபாடுகளுக்காக ஒதுக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாக அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதி பௌர்ணமி தினமாக அமையும் பட்சத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பொருத்தமானது அல்ல என்றும் ரணசிங்க பிரேமதாச பிரதமராக இருந்த காலத்திலேயே சுட்டிக்காட்டியிருந்ததை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் அல்லது வேறு எந்த ஒரு கட்சியினதும் மே தின பேரணிகளில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவது பலரது எதிர்பார்ப்பாகும் என்பதால் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் இணைந்து செயற்பட ஐக்கிய தேசிய கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு மின்சார வாகனங்கள் மற்றும் மின்சார மோட்டார் சைக்கிள்களை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் முதல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வரையிலான போலீஸ் அதிகாரிகளுக்கு 400 மின்சார கார்களை வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் ஒரு தனியார் நிறுவனமிடமிருந்து குத்தகை அடிப்படையில் பெறப்பட உள்ளன. இதற்காக ரூபாய் 86 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் போலீஸ் ஆய்வாளர் வரையிலான
பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகளுக்கு மின்சார மோட்டார் சைக்கிள்களை வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள்கள் சுங்கவரி இல்லாமல் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளது தொடர்பாக ஒரு ஜெயிலர் மற்றும் ஒரு பெண் சிறை காவலர் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 38 வயதுடைய கைதி ஒருவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் காலை 2 கைதிகள் சிறை அறைகளை விட்டு வெளியேறி தப்பியோட முயன்றபோது அதனை தடுக்க முயன்ற சிறை காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 2 கைதிகளும் ஒரு சிறை அதிகாரியும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒரு கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பொரளை போலீசாரிடம் முறைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பொரளை போலீசார் இதுகுறித்த விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வில்பத்து விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் வழக்கிலிருந்து நீதிபதி ஒருவர் விலகியுள்ளார். இந்த மனுவை நீதிபதிகளான AHMD நவாஸ், சம்பத் அபேகோன் மற்றும் கிகான் குலதுங்க ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் நீதிபதி AHMD நவாஸ் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த விசாரணைகளில் இருந்து விலகுவதாக கடந்த 27ஆம் தேதி அறிவித்துள்ளார். வில்பத்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு அருகில் காடுகளை அழித்து மீள்குடியேற்றம் செய்ததற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் மேன்முறையீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த முறையீட்டை விசாரணை செய்து வந்த நீதிபதிகளில் ஒருவரே இவ்வாறு விலகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த மேன்முறையீட்டு மனுவை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியன்று மற்றொரு அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் பிரதி ஆணையாளர் ஊழல் தொடர்பான குற்றத்திற்காக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். சரியான ஆரம்ப பதிவு இல்லாமல் ஒரு வாகனத்திற்கு எண் தகடுகளை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் நேற்றைய தினம் காவலில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தற்போது பத்திரமுல்லவில் உள்ள நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தில் ஆணையாளராக பணியாற்றி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.